அனிமே உலகத்துல எத்தனையோ ஆக்ஷன் சீரீஸ் வந்திருக்கலாம். ஆனா ஒவ்வொரு பிரேமையும் ஒரு ஓவியம் மாதிரி செதுக்கி சண்டை காட்சிகளை வெறும் வாழ்வீச்சாக மட்டும் காட்டாம தூய்மையான எமோஷனல் யுத்தமா மாத்தின ஒரே அனிமே டீமன் ஸ்லேயர். வெறும் அனிமேஷன் குவாலிட்டி மட்டும் இல்ல, தன் குடும்பத்தை இழந்த ஒரு அண்ணனோட தவிப்பு, மாஸ்டரோட லெகசியை காப்பாத்த துடிக்கிற சீடனோட கோபம், மரணத்தின் விளிம்பிலும் இதயத்தை நெருப்பாக மூட்டச் சொன்ன ஒரு மாபெரும் வாரியரின் தத்துவம்னு இந்த சீரீஸ்ல வர்ற ஒவ்வொரு சண்டையும் நம்மள உலுக்கி எடுத்திருக்கோம். இப்படி டீமன் ஸ்லேயர்ல வந்த அத்தனை மாசான சண்டைகளையும் அதோட அனிமேஷன் உத்திகள், கேரக்டர் டெவலப்மெண்ட் மற்றும் அதுல இருக்கிற ஆழமான எமோஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஆழமா ரிசர்ச் பண்ணி ஒரு அல்டிமேட்டான டாப் 10 ஃபைட்ஸ் லிஸ்ட உங்களுக்காக ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபைட்டை பத்தி பேசும்போதும் உங்களுக்கு கூஸ்பம்ஸ் வர்றது உறுதி. சரி, உங்க இதயத்தை நெருப்பாக்கிக்கோங்க. செட் யுவர் ஹார்ட் அப்ளேஸ். டீமன் ஸ்லேயரின் பீக் அனிமேஷன் மற்றும் எமோஷன் கலந்த அந்த டாப் 10 சண்டைகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். என அது ஒரு ஹாரர் மூவி கிரீச்சர். அதற்கு எதிராக இனோசுகே எந்த பயமும் இல்லாமல் நேராக பாய்ந்து சண்டையிடுவது ஆடியன்ஸை சிலிர்க்க வைக்கும். அக்ரெசிவ் கேமரா ஒர்க் யூஃபோடேபிள் நிறுவனம் இதில் கேமரா மூவ்மெண்ட்களை மிகவும் அக்ரெசிவாக பயன்படுத்தி இருக்கும். இனோசுகேவின் லீஸ்ட் பிரீதிங் அட்டாக்ஸ் வரும்போது கேமரா சுழல்வது, ஸ்பின்னிங், நடுங்குவது, ஷேக்கிங் மற்றும் ஃபாஸ்ட் கட்ஸ் என அந்த ஃபைட்டுக்கு ஒரு ரா எனர்ஜி கொடுத்திருப்பார்கள். குறிப்பாக அவன் தனது 2 வாள்களையும் தலைகீழாக பிடித்து ரிவர்ஸ் கிரிப் தாக்கும் ஸ்டைல் செம யூனிக். கேரக்டர் டெவலப்மெண்ட். ஆரம்பத்தில் இனோசுகே சண்டையை ஒரு கேம் போலத்தான் பார்க்கிறான். ஆனால் ஃபாதர் டீமனின் அசாத்திய பலத்தை பார்த்ததும் முதல் முறையாக அவனுக்கே மரண பயம் வரும். நான் தோற்கப் போகிறேனா என்ற எண்ணம் அவன் முகத்தில் தெரியும். அந்த நொடி ஒரு மிகச்சிறந்த கேரக்டர் டெவலப்மெண்ட். லெஜெண்டரி என்ட்ரி. அதன் பிறகு டோமியோகா கியூ டோமியோகா உள்ளே வரும் சீன் வேற லெவல் மாஸ். மிகவும் அமைதியாக வந்து ஒரே ஒரு வாட்டர் பிரீதிங் மூவ் மூலம் அந்த டீமனை அசால்ட்டாக வெட்டி வீழ்த்துவார். அந்த அனிமேஷன் ஸ்மூத்னஸ், திடீர் அமைதி, வாட்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஒரு சினிமேட்டிக் மாஸ்டர் பீஸ். 9. முய்ச்சிரோ விஎஸ் கியோகோ ஸ்வார்ட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க். விஷுவல் மாஸ்டர் பீஸ் மற்றும் ஒரு எமோஷன்லெஸ் சிறுவனின் மறுபிறவி. முய்ச்சிரோ டோகிட்டோ ஒரு அமைதியான எமோஷன் இல்லாத எதையும் உடனே மறந்து விடுகிற கேரக்டர். ஆனால் இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் ஃபேன்ஸுக்கு அவன் மீது இருந்த மரியாதையே மாறிவிட்டது. கிரீபி வில்லன் கியோகோ ஒரு விசித்திரமான அப்பர் மூன் 5. அவன் செய்யும் அட்டாக்குகள் ஒரு கலை நயத்தோடு ஆர்டிஸ்டிக், அதே சமயம் அருவருப்பாக இருக்கும். பானைகளில் இருந்து டெலிபோர்டாவது, மீன் அரக்கர்களை வரவழைப்பது என அவனது பவர்ஸ் மிகவும் யூனிக். உணர்ச்சி பூர்வமான பிளாஷ்பேக் ஃபைட். ஆரம்பத்தில் முய்ச்சிரோ ஒரு வாட்டர் பாட்டிலுக்குள் சிக்கி மூச்சு திணறி அழியும் நிலைக்கு போவான். அந்த மரண போராட்டத்தில் அவனது கடந்த கால நினைவுகள் மெல்ல திரும்பும். அவனது இரட்டை சகோதரன் ட்வின் பிரதர் பற்றிய கதை, சிறுவயது சோகம் இதெல்லாம் பார்ப்பவர்களை எமோஷனலாக உலுக்கிவிடும். மிஸ்ட் பிரீதிங் மேஜிக். முய்ச்சிரோவின் மிஸ்ட் பிரீதிங் அனிமேஷன் வேற லெவல். அன்ரியல். யூஃபோடேபிள் நிறுவனம் இதில் CGI மற்றும் 2D அனிமேஷனை மிகச்சரியாக கலந்திருப்பார்கள். அந்த பனிமூட்ட எஃபெக்ட்ஸ், ஸ்பீட் பிளர் மற்றும் மறைந்து தாக்கும் மூவ்மெண்ட்ஸ் அற்புதம். 7th ஃபார்ம் மாஸ். 7th ஃபார்ம் அப்ஸ்கியூரிங் கிளவுட் சிஸ்ட். குறிப்பாக 7th ஃபார்ம் வரும் சீனில் கியோகோவுக்கு முய்ச்சிரோ எங்கே இருக்கிறான் என்றே தெரியாமல் திணறுவான். பேக்ரவுண்ட் அமைதியாக இருக்க ஸ்கிரீன் முழுக்க பனிமூட்டம் பரவும். அந்த அழகியலும் ஏஸ்தெட்டிக் ஃபீல். கியோகோவின் தலையை அசால்ட்டாக வெட்டும் காட்சியும் கூஸ்பம்ஸ் மெட்டீரியல். ரீபர்த். உணர்ச்சியற்ற ஒரு சிறுவன் தன் கடந்த காலத்தை உணர்ந்து ஒரு உண்மையான ஹஷிராவாக மாறும் இந்த டிரான்ஸ்பார்மேஷன் ஃபேன்ஸுக்கு செம சாட்டிஸ்ஃபையிங். 8. ஜெனிட்சு விஎஸ் கைகாகு இன்ஃபினிட்டி காசல் ஆர்க். துரோகம், கோபம் மற்றும் மாஸ்டரின் மரணத்திற்கான பழிவாங்கல். இந்த ஃபைட் வெறும் ஆக்ஷன் கிடையாது, தூய்மையான எமோஷன், துரோகம், கோபம், சோகம் எல்லாம் கலந்த ஒரு யுத்தம். எப்போதும் பயந்து அழுது காமெடி செய்யும் ஜெனிட்சு முதல் முறையாக முழு சீரியஸ் மோடில் இறங்கும் இடம் இது. குருவின் பெருமை. கைகாகு ஜெனிட்சுடன் படித்த முன்னாள் சீடன். அதே தண்டர் பிரீதிங் பயின்றவன், ஆனால் பவருக்காக டீமனாக மாறிவிடுவான். இதனால் இந்த ஃபைட் இவர்களின் மாஸ்டரின் லெகசி ஒரு யுத்தமாக மாறும். தன் மாஸ்டர் இதனாலேயே தற்கொலை செப்புக்கு செய்து கொண்டார் என்பதை அறிந்த ஜெனிட்சுவின் கோபம் அசாத்தியமானது. மின்னல் யுத்தம். அனிமேஷன் ரீதியாக இதில் லைட்னிங் எஃபெக்ட்ஸ் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். ஜெனிட்சுவின் மஞ்சள் நிற மின்னலுக்கும் கைகாகுவின் கருப்பு நிற ஊழல் மின்னலுக்கும் டார்க் கரப்டட் லைட்னிங் இடையே நடக்கும் மோதல் விஷுவலாக மிரட்டும். ஒவ்வொரு மோதலின் போதும் ஸ்கிரீனே வெடிக்கும். சவுண்ட் டிசைனும் வேற லெவல் மாஸ்.
மாறிய குரல் மிரட்டும் அமைதி. எப்போதும் கத்திக்கொண்டே இருக்கும் ஜெனிட்ஷு இதில் மிகவும் அமைதியாக ஆழமான குரலில் பேசுவான். அந்த அமைதியான கோபமே காம் ஆங்கர் அந்த சண்டைக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் கொடுக்கும். 7th ஃபார்ம் 7 TH ஃபார்ம் ஹொனோய் கசுச்சி நோ கமி. ஜெனிட்ஷு தன் சொந்த உழைப்பால் உருவாக்கிய புதிய ஃபார்ம் இது. அந்த அட்டாக்கின் வேகம் பிளிங்க் அண்ட் மிஸ் ரகம். ஒரு தங்க நிற மின்னல் கோடு போல ஸ்கிரீனை வெட்டி செல்லும் அந்த அனிமே உலகிலேயே மிகச் சிறந்த ஐகானிக் மொமெண்ட்ஸில் ஒன்று. ஒரு கோழையிலிருந்து மாபெரும் வாரியராக ஜெனிட்ஷு மாறும் ஜெர்னி இதில் நிறைவடைகிறது. 7 ஜெனிட்சு vs ஸ்பைடர் டீமன் ஸ்பைடர் மவுண்டன் ஆர்க். ஜெனிட்சு இஸ் ஹிம். உலகையே அதிர வைத்த முதல் மின்னல் வேகம். ஆரம்பத்தில் இவன் வெறும் காமெடி கேரக்டர் என்று நினைத்த அத்தனை பேரையும் வாயடைக்க வைத்த ஃபைட் இதுதான். நிஜமான பயம். சிலந்தி விஷம் மெல்ல உடம்பில் ஏறும்போது ஜெனிட்சு படும் பயம் மிகவும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அவன் அழுவதும் பதறுவதும் பார்ப்பவர்களுக்கே ஒரு பயத்தை உண்டாக்கும். அன்கான்சியஸ் மோட். ஆனால் அவன் பயத்தின் எல்லைக்கு சென்று மயங்கி விழும் அந்த நொடி எல்லாமே தலைகீழாக மாறும். அவன் தூக்கத்தில் தண்டர் பிரீதிங் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பொசிஷனுக்கு வரும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் மெல்ல பில்டப் ஆகி அட்டாக் செய்யும் நொடியில் வெடிக்கும். காட் ஸ்பீட் மூவ்மெண்ட். அந்த இருண்ட காட்டில் ஒரே ஒரு மஞ்சள் நிற மின்னல் கீற்று போல அவன் பாய்ந்து செல்லும் காட் ஸ்பீட் மூவ்மெண்ட். அப்சல்யூட் சினிமா. அந்த அனிமேஷன் குவாலிட்டி தான் டெமன் ஸ்லேயரின் தரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு சென்றது. மாஸ்டரின் போதனை. இதில் வரும் அவனது மாஸ்டரின் பிளாஷ்பேக் மிகவும் அழகானது. உனக்கு ஒரு டெக்னிக் தான் தெரியுமா? பரவாயில்லை, அதை உலகிலேயே யாரும் செய்ய முடியாத அளவுக்கு பெர்ஃபெக்டாக மாற்று என்ற மெசேஜ் பார்ப்பவர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். 6 தஞ்சிரோ vs என்ம மியூஜன் ட்ரெயின் ஆர்க். மனரீதியான போராட்டம் மற்றும் கனவுலக திகில் சவால். முகன் ட்ரெயின் ஆர்க் முழுவதுமே ஒரு கனவு போன்ற சூழலில் நகரும். என்மு உடனுள்ள ஃபைட் ஒரு சாதாரண வாழ் சண்டை அல்ல, அது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் கலந்த பேட்டில். கனவின் வலி. கனவில் தஞ்சிரோ தன் இறந்த குடும்பத்தை பார்க்கும் காட்சிகள் மிகவும் எமோஷனலானது. அந்த அமைதியான அழகான கனவு உலகிலேயே தஞ்சிரோ தங்கிவிடக் கூடாதா என்று பார்வையாளர்களுக்கே தோன்றும். நெஞ்சை உலுக்கும் தியாகம். ஆனால் நிஜ உலகிற்கு வர வேண்டும் என்றால் கனவுக்குள் தன்னைத்தானே கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற கான்செப்ட் மைண்ட் ப்ளோயிங். ஒவ்வொரு முறையும் அவன் துணிச்சலுடன் தன் கழுத்தை வெட்டி கொள்ளும் போது அவனது மன உறுதியும் வலியும் நமக்கு புரியும். சினிமாட்டிக் ஸ்கேல். ஓடும் ரயிலின் ஷாட்கள். ரயிலோடு டீமன் ஒன்றிணைந்து சதையும் தசையுமாக மாறும் கிரீப்பி விஷுவல்ஸ். டென்டக்கல் அட்டாக்ஸ் என எல்லாமே சினிமாட்டிக் ஸ்கேலில் இருக்கும். டீம் ஒர்க். தஞ்சிரோவின் சாதுரியம், நெசுகோவின் சப்போர்ட், இனோசுகேவின் அனிமல் இன்ஸ்டிங்க்ட் என அனைவரும் இணைந்து ரயிலை காப்பாற்ற போராடும் இந்த டீம் ஒர்க் மிகச் சிறப்பாக இருக்கும். இது ரெங்கோகுவின் மாஸ் ஃபைட்டுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் செட்டப். 5 முசான் vs அஷ்ராஸ் இன்ஃபினிட்டி காசல் ஓபனிங். இறுதி போரின் பிரம்மாண்ட துவக்கம் மற்றும் அசாத்திய அவுரா. ஃபேன்ஸ் பல வருடங்களாக ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த மொமெண்ட் இது. முசான் தனது முழு மான்ஸ்டர் ஃபார்மை அவிழ்த்துவிடும் இடம். இன்ஃபினிட்டி கேஸ்டில் விஷுவல்ஸ். அந்த இன்ஃபினிட்டி கேஸ்டிலின் ஆர்கிடெக்சர் விஷுவலாக ஒரு அற்புதம். அறைகள் சுழல்வது, கிராவிட்டி மாறுவது, டைமென்ஷன்கள் ஷிஃப்ட் ஆவது என ஒவ்வொரு ஃப்ரேமும் வால்பேப்பர் மெட்டீரியல். ஹஷ்ராக்களின் மாஸ் லுக். அனைத்து ஹஷ்ராக்களும் ஒன்றாக முசானுக்கு எதிராக நிற்கும் போது ஏற்படும் அந்த அவுரா விவரிக்க முடியாதது. இதுதான் இறுதி போர். இதில் யார் வேண்டுமானாலும் இறக்கலாம் என்ற பயமும் தவிப்பும் தொற்றிக்கொள்ளும். முடிவில்லா வேகம். முசானின் டென்டக்கிள் அட்டாக்ஸ் மின்னல் வேகத்தில் வரும். அதை ஹஷ்ராக்கள் டாஜ் செய்யும் கொரியோகிராபி செம இன்டென்ஸாக இருக்கும். ஹோப்லெஸ் ஃபீல். முசானை அழிக்கவே முடியாது என்ற ஒரு ஹோப்லெஸ் ஃபீல் இந்த ஃபைட் கொடுக்கும். தமாயோவின் தியாகம், ஷினோபுவின் பழிவாங்கும் வெறி என அனைத்தும் சேர்ந்து இந்த ஃபைட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எமோஷனல் வெயிட்டை கொடுக்கும். 4 தஞ்சிரோ மற்றும் நெசுகோ vs ருயி. ஸ்பைடர் மவுண்டன் ஆர்க் -EP19. டெமன் ஸ்லேயரை உலக அரங்கில் ட்ரெண்ட் செய்ய வைத்த வரலாற்று சிறப்புமிக்க ஃபைட். டெமன் ஸ்லேயர் அனிமே உலகளவில் இவ்வளவு பெரிய ஹிட் அடித்ததற்கு இந்த ஒரு ஃபைட் தான் மிக முக்கிய காரணம். எபிசோட் 19 என்பது அனிமே வரலாற்றிலேயே ஒரு மைல்கல். நெருக்கடி நிலை. ரூயி மைனஸ் லோவர் மூன் 5 ஒரு டிராஜிக் கேரக்டர். போலியான குடும்பத்தை உருவாக்கி அவன் வாழும் விதம் ஒரு பக்கம் பரிதாபமாக இருந்தாலும் அவனது சிலந்தி நூல்கள் இரும்பை விட கூர்மையானவை. தஞ்சிரோவின் வாழ் உடையும் போது ஏற்படும் டென்ஷன் உச்சகட்டம். ஹினோகாமி ககுரா அந்த கிளைமாக்ஸில் தஞ்சிரோ தன் தந்தையை நினைவு கூர்ந்து வாட்டர் பிரீதிங்கிலிருந்து ஃபயர் அனிமேஷனுக்கு ஹினோகாமி ககுரா மாறும் அந்த நொடி. கூஸ்பம்ப்ஸ். கமடோ நோ யூட்டா பேக்ரவுண்டில் அந்த பாடல் ஒலிக்க நெசுகோவின் பிளட் டீமன் ஆர்ட் எக்ஸ்ப்ளோடிங் பிளட் தஞ்சிரோவின் நெருப்போடு இணையும் போது திரையில் நடக்கும் மேஜிக் அனிமே ரசிகர்களை மிரள வைத்தது. அண்ணன் தங்கை பாசத்தை இவ்வளவு ரத்தமும் சதையுமான சண்டையில் இவ்வளவு அழகாக காட்ட முடியுமா என்று வியக்க வைத்த மாஸ்டர் பீஸ். 3 தஞ்சிரோ மற்றும் கியூ vs அகாசா இன்ஃபினிட்டி காசல் ஆர்க். பழிவாங்கலும் ஒரு வில்லனின் நெஞ்சை உலுக்கும் கடந்த காலமும்.
ரெங்கோகுவை கொன்ற அகாசாவை அகாசா மீண்டும் சந்திக்கும் இந்த ஃபைட் ஒரு எமோஷனல் டிஸ்ட்ரக்ஷன். மெச்சூர்ட் வாரியர்ஸ் கியூவின் சீரியஸ் ரேஜ் மோடும் தஞ்சிரோவின் மெச்சூர்ட் வாரியர் மோடும் இணைந்து அகாசாவுக்கு எதிராக சண்டையிடுவது லெஜெண்டரி லெவல். அகாசாவின் மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஃபைட் கொரியோகிராஃபி மற்றும் அவனது பஞ்சுகள் உருவாக்கும் ஷாக்வேவ்ஸ் அனிமேஷனில் மிரட்டலாக இருக்கும். டிரான்ஸ்பேரண்ட் வேர்ல்ட் தஞ்சிரோ தனது டிரான்ஸ்பேரண்ட் வேர்ல்ட் பவரை அவேக்கன் செய்யும் சீன் சம ஹைப். அந்த அமைதியான நிலை மற்றும் மிக துல்லியமான அட்டாக்ஸ் விஷுவலாக அழகாக இருக்கும். அகாசாவின் டிராஜிக் பிளாஷ்பேக். ஆனால் இந்த ஃபைட்டின் உண்மையான மாஸ்டர்பீஸ் அகாசாவின் பிளாஷ்பேக் தான். அவனது மனித கடந்த காலம், ஹியூமன் பாஸ்ட் இவ்வளவு கொடுமையானதா, இவ்வளவு சோகமானதா என்று பார்ப்பவர்களை அழ வைத்துவிடும். வில்லனாக இருந்தாலும் அவனை வெறுக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கி இறுதியில் அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் காட்சி ஹார்ட் பிரேக்கிங். 2. ரெங்கோகு விஎஸ் அகாசா மியூகன் ட்ரெயின் மூவி. செட் யோர் ஹார்ட் அப்ளைஸ். நெஞ்சில் என்றும் அழியாத சுடர். அனிமே வரலாற்றிலேயே மிகச்சிறந்த உணர்ச்சி பூர்வமான ஃபைட்டுகளில் இதுவும் ஒன்று. ரெங்கோகு என்ற ஒரே ஒரு கேரக்டர் ஒட்டுமொத்த மூவியையும் தன் தோள்களில் தாங்கிச் சென்றிருப்பார். நெருப்பும் சண்டையும். ரெங்கோகுவின் ஃபிளேம் பிரீதிங் அனிமேஷன் நம்ப முடியாத ஒன்று. அவனது ஒவ்வொரு அட்டாக்கும் ஒரு மாபெரும் நெருப்பு சூறாவளி, பிளேசிங் ஃபயர் டார்னாடோ போல ஸ்கிரீனை உஷ்ணமாக்கும். அகாசாவின் அவுரா, அகாசாவின் அசாத்திய பலம், அவனது சைக்கோத்தனமான சிரிப்பு, சண்டையின் மீது அவனுக்கு இருக்கும் வெறி, பேட்டில் அடிக்ஷன் என அவன் ஒரு பெர்ஃபெக்ட் ஆன்டகோனிஸ்ட். வேகம், பவர், எமோஷன் எல்லாமே இதில் சமமாக இருக்கும். நெஞ்சில் பதிந்த தத்துவம். ரெங்கோகு மெல்ல மெல்ல தோற்றுக்கொண்டே இருந்தாலும் இறுதி வரை அவன் காட்டும் அந்த மன உறுதி. செட் யோர் ஹார்ட் அப்ளேஸ். உன் இதயத்தை நெருப்பாக மூட்டு என்ற அவனது தத்துவம் பார்ப்பவர்களின் மனதில் என்றென்றும் நீங்கா இடம் பிடித்து விட்டது. எமோஷனல் கிளைமாக்ஸ். விடிய காலை சூரியன் வர அகாசா பயந்து ஓட தஞ்சிரோ அவனை பார்த்து போடு என்று கட்டும் அந்த சீன் எமோஷனல் ட்ரெயினிங். ரெங்கோகுவின் மரணம் ஒட்டுமொத்த அனிமே ஃபேன்ஸையும் அழ வைத்தது. 1. தஞ்சிரோ மற்றும் டாகி விஎஸ் கியூட்டாரோ என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆர்க். அனிமேஷன் குவாலிட்டியின் உச்சகட்டம் மற்றும் இருண்ட ஜோடி கண்ணீர். என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆர்க்கின் கிளைமேக்ஸ் தான் பீக் டீமன் ஸ்லேயர். அனிமேஷன், எமோஷன், பேசிங், மியூசிக், டீம் ஒர்க் என எல்லாமே இதில் 100 விழுக்காடு பெர்ஃபெக்டாக அமைந்திருக்கும். இருண்ட கண்ணாடி, டார்க் மிரர், கியூட்டாரோ மற்றும் டாகி மைனஸ் அப்பர் மூன் 6 ஆகிய இரு உடன்பிறப்புகளின் பாசம். தஞ்சிரோ மற்றும் நெசுகோவின் பாசத்திற்கு ஒரு இருண்ட கண்ணாடி, டார்க் மிரர் போல நேர் எதிர்மாறாக இருக்கும். ஸ்கிரீன் முழுக்க அதிரடி, நான் ஸ்டாப் கேஆர். சண்டை ஆரம்பித்தால் ஒரு நொடி கூட தொய்வு இருக்காது. கட்டிடங்கள் வெடித்து சிதறும், ரத்த அறிவாள்கள் பறக்கும், நெருப்பு, மின்னல் என ஸ்கிரீன் முழுக்க அனிமேஷன் அராஜகம் தான். டெங்கனின் பிளாஷி ஸ்டைல். சவுண்ட் ஹாஷ்ரா டெங்கன் உசுய் டென்ஜன் யூசுய் தனது மியூசிக்கல் ஸ்கோர் டெக்னிக் மூலம் கூட்டாரோவின் அட்டாக்கை கணித்து ஒரே கையால் சண்டையிடும் அந்த ஃபைனல் ஸ்டாண்ட் விஷுவல் இன்சானிட்டி. அனைவரின் பங்களிப்பு. தஞ்சிரோவின் தளராத விஸ்வரூபம், நெசுகோவின் பயங்கரமான பெர்செக்ட் ஃபார்ம், ஜெனிச்சுவின் கார்ட் ஸ்பீட் அட்டாக், இனோசுகேவின் அசாத்திய உடலமைப்பு என அனைவரும் தங்கள் உயிரை கொடுத்து சண்டையிடுவார்கள். குறிப்பாக இதன் ஃபைனல் எபிசோட் அனிமேஷன் குவாலிட்டி ஒரு தியேட்டர் மூவியையும் தாண்டிய தரம் கொண்டது. இணையத்தையே உலுக்கிய சீன் அது. கண்ணீர் வரவழைத்த முடிவு. இந்த ஃபைட் முதலிடத்தில் இருக்க முக்கிய காரணம் இதன் எமோஷன் தான். சண்டை முடிந்து சாகும் தருவாயில் கூட அந்த டீமன் அண்ணனும் தங்கையும் சண்டை போட்டுக்கொண்டு பின்னர் தங்களின் மனித கால சோகங்களை நினைத்து அழுது நரகத்திற்கு ஒன்றாக கைகோர்த்து செல்லும் அந்த சீன் பார்ப்பவர்கள் கண்களில் கண்ணீரை வரவழைத்துவிடும்.